ரெசிபியான மாங்காய் இனிப்பு பச்சடி. இந்த மாங்காய் இனிப்பு பச்சடி பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாது. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா செஞ்ச அன்னைக்கே காலியாயிடும். எல்லாரும் போட்டி போட்டு சாப்பிடுவாங்க. அதிக பொருட்கள் இல்லாமல் ரொம்ப சிம்பிளான அதே நேரத்தில் டேஸ்டான இனிப்பு பச்சடி. முதல்ல ஒரு பெரிய மாங்காயை தோலை சீவிட்டு கொஞ்சம் மீடியம் சைஸில் சின்ன பீசஸாக நறுக்கி வச்சுருக்கேன். மாங்காயோட தோல் மெலிசாக இருந்துச்சுன்னா அப்படியே கூட நீங்கள் நறுக்கி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் மொத்தமாக இருந்ததுனால நான் தோலை சீவி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த மாங்காய் வேணால் எடுத்துக்கலாம். இப்போ இதை மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் அளவு இருக்கும். அடுத்து ஒரு பெரிய பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சுக்கங்க. இந்த கடுகு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும். அடுத்து 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கங்க. இந்த மிளகாய் லேசாக எண்ணெயில் செவக்கட்டும். 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இஞ்சியை நல்லா பொடியாக நறுக்கி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி எல்லாமே லேசாக வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள். அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு இந்த மிளகாய்த்தூள் எண்ணெயிலேயே லேசாக வதங்குற மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. நாம் நறுக்கி வச்ச மாங்காயை சேர்த்துக்கலாம். மாங்காயை சேர்த்து எண்ணெயில் மிளகாத்தூளில் எல்லாமே நல்லா சேர்ந்து வர மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கங்க. நாம் ஏற்கனவே பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், மிளகாய்த்தூள் 3மே சேர்த்துருக்கோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இது நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம். காரம் குறைவாக வேணும்னா ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி ரொம்ப அதிகம் சேர்த்துட வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. மாங்காய் மூடி போட்டு வேக வைக்கிறதுனால நமக்கு சட்டுன்னு வெந்து வந்துடும். அதனால் தண்ணி அதிகமாக தேவைப்படாது. இது எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. மாங்காயை பொறுத்து மாங்காய் வெந்து வரத்துக்கு நேரம் கொஞ்சம் மாறுபடும். இடையில திறந்து கலந்து விட்டுக்கங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாங்காய் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். மாங்காய் நல்லா இந்த அளவுக்கு வெந்து வரணும். அதுக்கப்புறம் தான் வெல்லம் சேர்க்கணும். மாங்காய் சாஃப்டாக வேகிறதுக்குள்ளேயே வெல்லம் சேர்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மாங்காய் சரியாக வேகாது. அடுத்து இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கங்க. இந்த வெல்லத்தை நான் அப்படியே சேர்த்துருக்கேன். ஒருவேளை உங்கள் வெல்லத்தில் தூசு மண் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதில் வடிகட்டி சேர்த்துக்கங்க. அந்த மாதிரி வெல்லத்தை வடிகட்டி சேர்க்கும்போது அதிக தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கெட்டியாகவே கரைச்சி சேர்த்துக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய், வெல்லம் எல்லாமே நல்லா சேர்ந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்தளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் அடுத்து இதில் ஒரு சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் அரிசி மாவை கொஞ்சமாக தண்ணியில் கலந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. இந்த மாதிரி சேர்க்கும்போது உங்களுக்கு மாங்காய் பச்சடி இன்னுமே க்ரீமி டெக்ஸ்சரில் ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்பவே அருமையாக இருக்கும். இது திரும்பவும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா சேர்ந்து வந்திருக்கும். அரிசி மாவு சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ஒரு சூப்பரான மாங்காய் பச்சடி நல்லா க்ரீமி டெக்ஸ்சரில் தயாராகிடுச்சு. மாங்காய் பச்சடி இந்த அளவுக்கு நமக்கு ரெடியானதும் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வேப்பம்பூ சேர்க்கலை. ஒருவேளை நீங்கள் வேப்பம்பூ சேர்க்குற பழக்கம் இருந்துச்சுன்னா ஒரு சின்ன பேனில் வேப்பம்பூவை மட்டும் லேசாக வறுத்தெடுத்து கடைசியாக பொடி பண்ணி சேர்த்துக்கங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சூப்பரான இந்த தமிழ் புத்தாண்டுக்கு கண்டிப்பாக இந்த மாங்காய் பச்சடியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு